வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி நவம்பர் 14ங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் கொடுக்குற டிக்கெட்டு இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அபிஷேகம் நடக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனமே கிடையாது. காலையில் அங்க பிரச்சனை டிக்கெட்டோடு கொடுக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் அங்க பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி காலையில் எந்த தரிசனமும் இருக்காது. 9 மணிக்கு மேலே தான் பொது தரிசனமே ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் எந்த தரிசனமே கிடையாது. காலையில் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிற டெய்லி ஃபுல்லாக போயிட்டுருப்பாங்க. எல்லா மக்களும் சாதாரணமாக தரிசனம் பார்ப்பாங்க. அந்த தரிசனம் இன்றைக்கி கிடையாது. அதுமாதிரி வேறு எந்த சேவைகளும் கிடையாது. அபிஷேகம் மட்டும்தான் நடக்கும். அதற்குரிய பக்தர்கள் மட்டும் வந்துட்டு போவாங்க. அது தவிர வேறு எதுவுமே நடக்காதுங்க. இது வந்து ஒரு வியாழக்கிழமை இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி கீழத்திருப்பதில் அந்த மாதிரி டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் வியாழக்கிழமை மட்டும் கொடுக்குறதுனால இன்றைக்கி வந்து சீக்கிரம் டோக்கன் முடிஞ்சிருங்க. இரவு 2 மணிக்கு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. அது 3:30 மணி 4 மணிக்குள்ளாரையே இன்றைக்குள்ளே ஸ்லாட்டு முடிஞ்சிடும். அதோட இன்றைக்கி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி பகலில் வர பக்தர்களுக்கு இங்கே டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா நேரடியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஃப்ரீ தரிசனில் நேரடியாக நின்று அங்கே கூட்டம் அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ ஏற்கனவே தரிசனம் 10 மணி நேரம் இருந்துச்சுன்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுங்க. இந்த வாரத்தில் என்ன ஒரு பக்தர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கைசிகை ஏகாதசி நேற்று 13ஆம் தேதி, புதன்கிழமை அன்றைக்கி கைசிகை ஏகாதசிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோக்கன் மறுபடியும் கொடுக்கல. அதாவது புதன்கிழமை காலைல தரிசனமே கிடையாது, பொது தரிசனம் கிடையாது. விடிய காலையில் உக்ர சீனிவாசர் விடிய காலையில் வெளில வருவார். அதனால் அதுக்கு பக்தர்கள்லாம் உள்ள அலோவ் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்காம வச்சுருந்தாங்க. இப்போ 2வது நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் கொடுக்கல, திரும்ப வியாழக்கிழமை ஒரு நாள், மறுநாள் டோக்கன் கொடுக்காம விடுறாங்க. அதனால் ஃப்ரீ தர்ஷனில் வர்ற பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் இது. திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. டிடிடியோட இலவச பஸ் இருக்குது. அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அது தவிர ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் போகலாங்க. போய் சேர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். அங்கே வந்து விடிய காலையில் 6 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த நடைபாதை திறந்துருக்குங்க. அதுக்குள்ளார நீங்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம். 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி இங்கே காலைல 6 மணிக்கு அந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற கவுண்டர் திறப்பாங்க. முதல்ல வர்ற பக்தர்களுக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குங்க. அதாவது இன்றைக்கி எவ்வளோ அலாட் பண்ணுறாங்களோ அந்த டிக்கெட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போகலாம். அந்த டோக்கன் முடிஞ்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வர பக்தர்கள்லாம் நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டோக்கன் கிடைக்காதுங்க. ஒரு நாளைக்கு வந்து 3000 டோக்கன் வரைக்கும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்றையும் 3000 டோக்கன் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி 3000 டோக்கன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. 2 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இரவு 8 மணி 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. வர்ற பக்தர்கள் விடிய காலையில் இங்கே வந்துட்டிங்கன்னா லக்கேஜில் இங்கே கீழே போட்டு நடந்து போய் மேலே போய் நீங்கள் அந்த லக்கேஜை வாங்கிட்டு மறுபடியும் தரிசனத்துக்கு போகலாங்க. நேற்று ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நடைபாதையில் போகிறாங்க, அங்கே போய் மொட்டை அடிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக போனீங்கன்னா படி ஏறி மேலே போனோன்னா நிறைய டீ கடைகள்லாம் இருக்கும், பிஸ்கட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குங்க. பெரிய கியூவில் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே போய் லக்கேஜெலாம் வாங்கிட்டு திரும்பவும் வந்து நேராக போக வேண்டியதான். நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு வருங்க. அது பேர் ரிங் ரோடுன்னு பேர். அந்த ரோட்டில் லெஃப்ட்டில் திரும்பினோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டருக்கு போகிற வழி இருக்குங்க. லெஃப்ட் சைடில் போய் தான் நம்ம சாதாரண தரிசனம் பார்த்து அப்படி தான் போகணும். பட் ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ரவுண்டான ஒன்று தெரியும். அந்த இடத்துல மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பினா நேராக கோயிலுக்கு போகிற வழி அதுதாங்க. நேராக அந்த 300 டிக்கெட்டு சுபதம் என்ட்ரி இதுக்கெல்லாம் போகிற வழி அங்கே தான். அந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கடைசியாக வந்து கல்யாணக்கட்டா இருக்குது. கோயிலோட மெயின் கல்யாணக்கட்டாவே அந்த ரோட்டோட எண்டில் தான் இருக்குது. அங்கே போய் நீங்கள் மொட்டை அடிச்சிக்கலாம், குளிக்கிறதுலாம் அங்கேயே பாத்ரூம் வசதிலாம் இருக்குங்க. அங்கே போயிட்டு நேரு எத்தாப்பில் அங்கே இருக்கிற அந்த பேடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். கோயிலுக்கு நேரு எத்தாப்பில் உள்ள இடம். அங்கே போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப வெளியில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டருக்கு மறுபடியும் வரலாங்க. நீங்கள் வந்த வழியாக திரும்பி வந்து அந்த எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் அடைய முடியும். வந்து நீங்கள் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போய் சேரலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் முன்னாடி போகலாங்க. கூட்டத்தை பொறுத்து அலோவ் பண்ணுவாங்க. 3 மணி தரிசனம்னா நீங்கள் 1 மணிக்கு போய் கேட்டு பாருங்கள். உள்ளே விட்டாங்கன்னா நேரடியாக போனீங்கன்னா ஒரு 5 மணியில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க. திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க. சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இது. இதில் இன்றைக்கி எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னா 1000 ரூபா 1518 ரூமில் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க. எதுவுமே காலி ஆகலை. அதனால் அவங்க கோட்டா எதுவும் ஒதுக்கலை. இன்றைக்கி காலி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கோட்டா ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறமா ரூம் அவைலபிள் கிடைக்குங்க. 50 ரூபா 100 ரூபா ரூமில் 966 ரூம் அவைலபிள் இருக்குது. இது விடிய காலையில் அந்த கவுண்டர் 5 மணிக்கு காலைல திறப்பாங்க. இரவு 8 மணிக்கு கவுண்டர் திறந்துருக்கும். சமயத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா மத்தியானத்துக்குள்ளே மூடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. விடிய காலையில் இந்த இடத்துக்கு போனோம்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். மொத்தம் இன்றைக்கி கோட்டா எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 966 ரூம் அவைலபிள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிற 966 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல திருமலையில் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நேரடியாக விடிய காலையில் 5 மணி 6 மணி நீங்கள் கவுண்டருக்கு போனீங்கன்னா
1 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு இமிடியேட்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவை உள்ளவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 9ஆம் தேதி 10ஆம் தேதி நண்பர் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அவர் வந்து கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தார். முதல் நாள் 2 நாள் திருமலை தங்கணும்னு சொல்லியிருந்தார். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பெரிய ஜீர் மடத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தாருங்க. பெரிய ஜீர் மடம் 1500 ரூம் வாடகை வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து என்னைக்கு இப்போ ரூம் வாட்ஸ்அப்பில் பண்ணாரோ அன்றைக்கி கரெக்டாக போய் அங்கே ரூம் எடுத்துட்டார். ஒரு நாள் அங்கே தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் விடிய காலையில் ஏஞ்சி 4:30 மணிக்கெலாம் வந்து க்யூ லைனில் வந்திருக்காரு. 5:10க்கு டோக்கன் வாங்கியிருக்காரு அவர். 5:45க்கு ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குங்க அவருக்கு. அதுக்கப்புறம் ரூம் அந்த பெரிய ஜீர் மடத்தில் ரூமை காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதில் ஜிஎன்சியில் 245B கிடச்சிருக்கு. அதில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் தான் தரிசனமே பார்த்துருக்காருங்க. அதுமாதிரி கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. முதல் நாள் வந்து பெரிய ஜீர் மடத்துலையும் அடுத்த நாள் வந்து இன்னும் 50 ரூபா காட்டேஜ்லேயும் கிடச்சிருந்துருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்தார். 300 டிக்கெட் எடுத்து தான் போயிருந்தார் அவர். அன்றைக்கி நைட்டு 300 தரிசனம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்திருக்காருங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா 2 நாள் நிம்மதியாக தங்கிட்டு வரலாங்க. நம்ம இதிலேயே எக்ஸ்டென்ஷன் கிடைக்காமனு போராடாமல் ஏற்கனவே இந்த பெரிய ஜீர் மடம் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதில் புக் பண்ணிட்டு போனோம்னா முதல் நாள் டேரெக்டாக என்றைக்கு புக் பண்ணுறோமோ அன்றைக்கி அங்கே போய் ஃப்ரீயாக தங்கிட்டு அடுத்த நாள் நம்ம இந்த டயத்தை பொறுத்து நம்ம வந்து சிஆர்ஓவில் ரூம் எடுத்துக்கலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உக்கிர சீனிவாசர் வந்து நேற்று வீதிக்குள்ளே வந்தாருங்க. காலையில் 3:30லேருந்து 5:30க்குள்ளே வருவான்னு சொல்லியிருந்தாங்க. ஷார்ப்பாக 4:30க்கு வெளியில் வந்துட்டாருங்க அவர். நான் வந்து நேரடியாக போக முடியல. டிவியில் தான் எஸ்விபிசி சேனலில் நான் லைவ் ப்ரோக்ராம் பார்த்தேன். 4:35க்கு கரெக்டாக அந்த துஜஸ்தம்பம் அப்படிங்கிற அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டார். கரெக்டாக 4:30 மணிக்கு உள்ளேருந்து கிளம்பியிருக்காரு. 4:35க்கு அந்த துஜஸ்தம்பத்துக்கிட்ட வந்துட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வீதிக்குள்ளே வந்துட்டு 5:30 மணிக்குள்ள திரும்பி உள்ளே போயிட்டாருங்க அவர். ஷார்ப்பாக 1 ஹவருக்குள்ளார வெளில போயிட்டாங்க. 4:30லேருந்து 5:30க்குள்ளே தாங்க அவர் வீதிக்குள்ளே நடந்தது. இவர் வந்து எந்த வாகனத்திலையும் ஏறி வரல. சாதாரணமாக வந்து இப்போ மலையப்ப சுவாமியில் வந்தாலும் ஏதாவது ஒரு வாகனத்தில் வருவார். அந்த மாதிரி எதுவும் வாகனத்தில் எதுவும் வராமல் டேரெக்டாக தூக்கிட்டு வர மாதிரி வந்தாங்க. அதனால் வெயிட் கம்மியாக இருந்ததுனால ஒரு 8 பேர் தான் மொத்தமாக தூக்கிட்டு வந்தாங்க. ஈஸியாக தூக்கிட்டு வந்தாங்க இங்கேருந்து வரும்பொழுது. மலையப்ப சுவாமிகள் வர மாதிரியே உக்கிர சீனிவாசரும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட அழகாக வீதியெல்லாம் வந்தாங்க. நம்ம நேரடியாக போய் பார்த்தா கூட அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியாதுங்க. அந்த சேனலில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க அது. இப்போ தாயாரோட முகத்தையும் ப்ளஸ் வந்து அந்த உக்கிர சீனிவாசரோட முகத்தையும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சுது. 4 மணிலேருந்து லைவ் வச்சு பார்த்து தான் இருந்தாங்க. பக்தர்கள் நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. பட் அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா பொது பக்தர்கள் கிடையாது. இந்த உக்கிர சீனிவாசர் பார்க்க அந்த விஐபிலாம் விட்றாங்களா எப்படி விட்றாங்கன்னு தெரியல. பட் எல்லாருமே ஓரளவு தள்ளுமுள்ளு இல்லாமல் நிதானமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்ம கோயிலில் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. அந்த துஜஸ்தம்பத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக கம்பி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம எட்டகம் தான் அது பக்கத்தில் போயிட்டே இருக்கணும். கிட்ட போய் தொட்டுலாம் பார்க்க முடியாது. நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீனிவாசர் வெளில வரணும் திரும்ப போகணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல எந்த தடுப்புமே கிடையாதுங்க. ராஜகோபுரம் உள்ளே தாண்டினோடனே அதுக்கப்புறம் அந்த அடுத்த வெள்ளி கோபுரம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எந்த தடுப்புமே கிடையாது. ஃப்ரீயாக இருந்தது. பக்தர்கள் போகிறவங்களாம் போய் அந்த துஜஸ்தம்பத்தை தொட்டு கும்பிட்டுட்டு மறுபடியும் போனாங்க. அவ்வளோ சுலபமாக இருந்ததுங்க. வர்ற பக்தர்கள் எல்லாமே ஸ்பெஷலாக வர்ற பக்தர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. இந்த இதுக்காக உக்கிர சீனிவாசர் பார்க்க வர்றதுக்காக வந்தவங்க இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக வர்றவங்க இல்லை சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு அந்த மாதிரி சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு வர்றாங்களா அப்படின்னு தெரியல. சாதாரண பொது பக்தர்கள் வர்ற மாதிரி தெரியலிங்க. ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. யார் அவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியல. பட் நிதானமாக அப்பப்போ கொஞ்சம் பேர் 10 பேர் 20 பேர் இப்படியே தொடர்ந்து போய் தான் இருந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். 1/2 மணி நேரமும் அது மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. திரும்ப அப்புறம் கரெக்டாக 4:35க்கு உக்கிர சீனிவாசர் வெளில வந்தாருங்க. திரும்ப கோயிலுக்கு வெளில அழைச்சிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கல. அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அதை. திரும்ப 5:30 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ளே போயிட்டார் அவர். 1 ஹவர் கூட வெளியில் இல்லை. சரசரன்னு 4 வீதி மாட வீதி சுற்றி வந்துட்டு திரும்ப உள்ளே போயிட்டாருங்க. ஒரு அடுத்த நவம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு நாளில் தான் வெளில வருவார். நவம்பர் மாதம் சொல்ல முடியாதுங்க. ஐப்பசி மாதத்தில் இந்த கைசி ஏகாதசி என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் வருவார். அது வந்து நவம்பர் 10லேருந்து 13ஆம் தேதிக்குள்ளார வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த வருஷம் காத்திருந்து இதே மாதிரி கைசி ஏகாதசி நாளில் இந்த உக்கிர சீனிவாசரை மீண்டும் தரிசிக்கலாம். திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து 2 விதமான எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்குங்க. ஒன்று வந்து வைகுண்ட ஏகாதசி எப்போ டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது. 2வது பிப்ரவரி மாதம் புக்கிங் எப்போ டேட் அறிவிக்க போகிறாங்கன்னு 2 விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதற்கான தகவல்லாம் வந்தோடனே முதல்ல உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க எங்கள் சேனலில். எனக்கு தெரிஞ்சு முதல்ல வரப்போகிறது பிப்ரவரி மாதக்கான புக்கிங் தான் வரும். ஏன்னா வைகுண்ட ஏகாதசி புக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 1 வீக்கில் தாங்க அவ்வளோ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ அடுத்து வரப்போகுது பிப்ரவரி மாதத்துக்கான புக்கிங் வரப்போகுது. அது 15ஆம் தேதி வாக்கில் அறிவிப்பாங்க. அது வழக்கம் போல் 18ஆம் தேதி இந்த புக்கிங் ஆரம்பித்து அடுத்த ஃபுல்லாக எல்லா டேட்டும் வந்துடும். அதில் அது வந்த பிறகு இதற்கான அப்டேட் தொடர்ந்து கொடுக்குறாங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.